ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோவில் கருவறை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்த பதிவு இன்றைக்கி முழு பதிவாக எனக்கு பிடிச்ச பதிவும் உங்களுக்கு பிடிச்ச பதிவுமாக நான் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. ஓகேவா? அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம வீட்டு பூஜை அறை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தீபத்தெல்லாம் நான் ஏற்றி வச்சுக்கிறேன். இது என்னென்ன தீபம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்படியே நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகேவா? அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் பூஜை அறையை க்ளீன் பண்ண வீடியோ உங்களுக்கு கொடுத்தேன். அதாவது எல்லா தெய்வங்களையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு, அந்த பெரிய ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்க முடியல, மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வால் முதற்கொண்டு ஃபுல்லாக சுவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் ஃபுல்லாக செல்ஃபெல்லாம் அதாவது ஜவ்வாது, பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், பன்னீர் இதெல்லாம் கலந்து ஃபுல்லாக செல்ஃபெல்லாம் தொடச்சிட்டு பூஜை அறையுமே கீழேயுமே இந்த நறுமண பொருட்களெல்லாம் கலந்த தண்ணியை தான் தொடச்சி விட்டுருந்தேன். தொடச்சி விட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம முருகருடைய ஃபோட்டோ இதில் அடிச்சிருந்தோம் இல்லையா? எவ்வளோ அழகாக உயிரோட்டமாக இருக்கார் பார்த்துக்கோங்க. அவருக்கு சந்தன மாலை கட்டி போட்டு விட்டுருந்தேன். இந்த மாலை நான் கடையில் வாங்கினது தான். ஆனால் என்ன அப்படின்னா அந்த மாலையாக வாங்கி பிரிச்சுட்டேன் நான். ஏன்னா அது போட முடியாதுல்ல, அதனால் பிரிச்சுட்டு ஃபுல்லாக அந்த சந்தன மாலையில் உள்ள அந்த சந்தன கட்டைகள்லாம் தனியாக உருவிட்டு நான் மறுபடியும் தனியாக கோர்த்து அந்த ஃபோட்டோ சைஸ் அளவுக்கு அவருடைய கழுத்தில் கிடக்கிற அளவுக்கு இவருக்கும் நம்ம ஹாலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கும் கோர்த்து தனியாக மாலை மாதிரி போட்டு விட்டாச்சு. அப்புறம் எல்லா தெய்வங்களையும் நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. நீங்கள் ரொம்ப நாள் பார்க்கணுன்னு என்கிட்டே இருந்த பண்ணாரி அம்மனும் ரொம்ப அழகாக உயிரோட்டமாக இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்வீங்க, அக்கா உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்கள் எல்லாமே ரொம்ப உயிரோட்டமாக அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு. இதில் நிறைய ஃபோட்டோஸ், நிறைய சிலைகள் இன்னுமே நான் நிறைய வச்சுருந்தேன். பாதி சிலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டேன். என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா ஒரு சிலைகள் வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யணும். சும்மா ஒரு சிலையை எடுத்தாந்து நம்ம வச்சுட்டு சும்மா அப்படியே பூஜை ஏரியா ஃபுல்லாக ரெப்பி வைக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக என்னால் என்னென்ன முடிஞ்சுமோ அந்தளவுக்கு மட்டும் நான் சிலைகளை வச்சுக்கிட்டேன். இன்னொன்று இந்த ரெண்டு சிலைகளாக இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டே கோவிலில் வச்சுட்டேன். அதே போல் ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சு தான் நான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் சிலைகள்லாம் வாங்கி நான் வழிபாடு செய்கிறது. ஃபஸ்ட்டு நான் வாங்கின சிலை அப்படின்னா இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, விநாயகர். இவருடைய சிலை தான் நான் கல்யாணம் பண்ண கரெக்டாக ஒரு மாதத்தில் எங்கள் ஊர் திருவிழா பாரியூர் அம்மன் கோவில் திருவிழாவில் 30 ரூபாய்க்கு அந்த விநாயகரை நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்டியல் விநாயகர். அவர் வந்ததுலேருந்தான் என்னுடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு ஏற்றமாகிட்டே இருந்தது. எனக்கு விநாயகர் அவ்வளோ பிடிக்கும். அதனால் எங்கே பார்த்தாலும் விநாயகர் தான் ஃபஸ்ட். எல்லாமே நான் நிறைய விநாயகர் தான் வச்சுருப்பேன். முதல்ல நான் சிலைன்னு வாங்கின ஒரு விநாயகர், அப்போல்லாம் சாமி போட்டால் எதுவுமே இருக்காது. ஒரே இந்த விநாயகர் சிலை மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். அந்த கல்யாண புதுசில் சாயந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நந்தியாவட்ட பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ஒரு 6 மணிக்கு பெரிய பெரிய மாலையாக கட்டி போடுவேன். அப்போல்லாம் டேப் ரெக்கார்டு தான். அதாவது இந்த நம்ம உள்ள சொருகி டேப் ரெக்கார்டு இந்த ஒயரோடு இருக்கும்ல, டேப்போடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேப் ரெக்கார்டு தான் இருந்தது. அப்போல்லாம் அதை அந்த சொருகி அந்த ஈவினிங் டயத்தில் ஏதோ ஒரு பாட்டு, ஒரு சாமி பாட்டு நம்மளுக்கு கேட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி எதையோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். அப்போ கிருஷ்ணர் பாடல் தான் பாடும். அந்த ராதையோடு இருக்கக்கூடிய ஒரு பாடல் பாடிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு 6 மணிக்கு போடுவேன். அப்புறம் சுப்ரபாதம், இது இந்த 2 CD மட்டும்தான் அப்போ இருந்தது. அந்த கேசட்டு மட்டும், CD இல்லை கேசட்டு, அதுதான் அப்போ இருக்கும். அதை போட்டுவிட்டு இந்த விநாயகருக்கு அழகாக மாலை கட்டி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன். இந்த விநாயகர் மட்டும்தான் அப்போ என்கிட்ட ஃபோட்டோவாக சாமியாக சிலையாக எல்லாமாவும் இவர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிலைகளாக எனக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அங்கங்கே கோவில்களுக்கெல்லாம் போவோம் இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு அந்த ஞாபகார்த்திக்காக இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படிங்கிறக்காக அங்கேருந்து வரும்போது சில சிலைகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இப்போல்லாம் இந்த ஆன்லைன் பர்ச்சேசிங்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதை இந்த விளக்குகள் தான் ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் போட்டுவிட்டேன்.
இங்கே வந்து இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மண் குத்து விளக்கு வந்து இது வந்து கடையில் வாங்கினது. இந்த விளக்குகள் எல்லாமே நான் வந்து இந்த அஷ்டலட்சுமி விளக்கு வந்து இதுதான் வந்து அடையா தீபமாக நான் வந்து ஏற்றிட்டுருப்பேன். எப்போதுமே காலையில் நான் வந்து 4:30 அல்லது 5 மணிக்கு தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா ஃபுல் டேயும் அந்த 11 மணி நைட்டு 10:30 11 மணி வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும். அதே போல் முருகர்கிட்ட இருக்கக்கூடிய குத்து விளக்கும் பார்த்திங்க அப்படின்னா எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த பெருமாள் வந்து இப்போ திருப்பதி போயிட்டு வந்தேன் இல்லையா, அப்போ போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த முருகர் வந்து தெரியும், இது வந்து என்னோடய அண்ணன் வந்து பர்த்டேக்கு எனக்கு கிஃப்டாக கொடுத்த முருகர். இவரை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா இது எங்கே வாங்குனீங்க, லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க, கடையோட நம்பர் கொடுங்கன்னு கேட்குறீங்க. இது வந்து எனக்கு அவர் அங்கேருந்து எனக்கு வந்து கிஃப்ட் அனுப்புனதுனால எனக்கு வந்து அதோட அட்ரஸ் அதெல்லாம் தெரியாது. அதனால் வந்து நான் லிங்க் எல்லாம் கொடுக்க முடியாது. கடையோட அட்ரஸும் நம்மளுக்கு அது வந்து தெரியாது. அப்படியா வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் கேட்டு வேணால் சொல்கிறேன். நீங்கள் ஆர்டர் போட்டு வேணால் செஞ்சு வர சொல்லி நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. ஏன்னா எனக்கும் அங்கேருந்து பார்சலில் தான் வந்திருந்தது. இப்போது அழகாக வந்து பூஜை அறையை எனக்கு பிடிச்சது மாதிரி மாற்றிட்டேன். எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். அப்படியே பார்க்குறக்கே வந்து நம்மளுடைய பூஜை அறை அவ்வளவு வந்து ஒரு கோவில் கருவறை போல் இருந்தது. இன்னும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் செல்ஃபெல்லாம் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி ஆளுங்க வர்றேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கி இல்லையா, இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பூஜை அறை இன்னுமே ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னா நான் வந்து கீழே வந்து அந்த பூஜை அறைக்கு அதாவது கீழே வந்து அந்த குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத இந்த விளக்குகள் நான் வந்து விதவிதமாக விளக்குகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா, மண்வகல் விளக்குகளாக இருக்கட்டும், என்னமோ நம்மளுக்கு பிடிக்கிற சில விஷயங்களை வாங்கி வச்சுருப்பேன்ல, அதெல்லாமே வந்து முதல்ல அப்படி வெளியில் தான் வந்து அடுக்கி வச்சுருப்பேன், இந்த செல்ஃப்களில் தான் வச்சுருப்பேன் இல்லையா. இப்போ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு அவங்க கம்ப்ளீட்டாக வேலை முடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்து அழகாக அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்னும் பாதி விளக்குகள் எல்லாமே வந்து வெளியில் தான் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து அதெல்லாம் கொண்டாந்து அடுக்கி வைக்கணும். அப்போ நான் அடுக்கி வைக்கும்போது என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒரு விலாகை நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய பூஜை அறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது, அக்கா நீங்கள் பூஜை அறையே இப்போல்லாம் காட்டவே மாட்டேங்கிறீங்க, முதல்லாம் காட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கூட அன்றைக்கி லைவில் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் சொன்னது என்ன அப்படின்னா அன்றைக்கும் லைவில் சொன்னது அதுதான் இப்போவும் நான் வந்து சொல்கிறேன். நான் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து சேனல் ஆரம்பித்த புதுசாக இருக்கட்டும், நம்ம இந்த வீட்டில் இருந்ததுலேருந்து நான் வந்து பூஜை அறையை வந்து காட்டியிருப்பேன் தான். எப்போதும் ப்ளாக் எடுக்கையில் நான் சாமி கும்பிட்றப்பெல்லாம் பூஜை அறையை காட்டியிருப்பேன். தனியாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் நாட்களில் பூஜை பண்ணும்போதெல்லாம் பூஜை அறையை காட்டியிருப்பேன். ஆனால் ஒரு நாள் நான் வந்து பூஜை அறையை காட்டி நான் வீடியோ கொடுத்துருந்தப்போ ஒரு ஐயர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் நான் எனக்கு சரணா என்னமோன்னு இருந்தது, பேர் சரணா இல்லை ஏதோ வந்து சரண்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க வந்து எனக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜையில் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அம்மா பூஜை அறையை அடிக்கடி வீடியோஸில் காட்டாதீங்கம்மா, அது வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு இடம், நீங்கள் காட்ட காட்ட அது வந்து ஒரு மாதிரி கண் திருஷ்டி படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீட்டில் உள்ள சிலைகள் எல்லாமே ரொம்ப அழகாக உயிரோட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து அந்த கமெண்ட்ஸ் வந்ததை பார்த்தப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மாட்டாங்க. அது ஒரு ஐயர் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அதுவும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை ஏற்றுக்கணும் இல்லையா. அதனால தான் நான் அப்படியே வந்து அந்த பூஜை அறையை காட்டுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தவிர்த்துட்டு நான் சாமி கும்பிட்றதை மட்டும் உள்ளே நிற்கிறத மட்டும் காட்டுவேன், தெய்வங்களை மட்டும் காட்டியிருக்க மாட்டேன். அதனால தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, அக்கா இப்போல்லாம் நீங்கள் பூஜை அறையை காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்ததுனால தான் சரி ஓகே அப்படியே நம்ம ஒரு பூஜை ரூம் டூர் வீடியோ மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எல்லோரும் கேட்டுட்டு இருந்தது, எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த பண்ணாரியம்மனை காட்டுங்கக்கா அப்படின்னு. எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போது நான் தீப ஆரத்தி காட்டும்போது அவங்களுடைய முகம் எப்படி இருக்குது, கடைசியில் நான் வந்து இந்த தீப ஆரத்திலாம் முடித்து நான் பூஜை முடிச்சுட்டு கையேந்தி சாமி கும்பிடும்போது அவங்களுடைய முகம் எப்படி இருக்குங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அவ்வளோ ஒரு சிரிப்பில் இருப்பாங்க. அப்படியே கண்ணு திறந்து முழிச்சு பார்த்துட்டு சிரிப்புனாலும் சிரிப்பு, நம்ம பல்லு மட்டும்தான் அந்த சிலையில் தெரியாது, அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நான் அப்படியே பக்கத்தில் எடுத்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சிரித்த முகத்தை பார்த்த எனக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
இப்போது இந்த விநாயகர் பற்றி சொன்னேன் இல்லையா, இது வந்து கல் விளக்கு. விநாயகருக்கு முன்னாடி ஏற்றிருக்கக்கூடிய விளக்கு வந்து கல் விளக்கு. இது அம்மா வச்சுருந்தாங்க. அம்மாக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து சரி அப்படியே இருக்கட்டும், ஏன்னா பரம்பரையாக வச்சுருந்த விளக்கு இல்லையா. ஆதி காலத்தில் இந்த கல் விளக்கு தான் வந்து தீபம் ஏற்றுவாங்க. இப்போ அது ஒரு ட்ரெடிஷ்னலாக இப்போ எல்லார் பக்கமும் கொண்டு வர்றாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கிட்ட இருக்கக்கூடியதுமே கல் விளக்கு தான். இதெல்லாம் வந்து ஆன்லைனில் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது. இது எப்படின்னா உள்ள லிங்கம் மாதிரி இருக்கும். சுற்றி ஆயில் ஊற்றணும் அப்படின்னா உள்ளேருந்து திரி போடணும். அதாவது அந்த ஆயிலுக்குள்ளேருந்து வெளியில் திரி வர்ற மாதிரி இருக்கும். இழுத்து விட்டு தான் போடணும். அது ஒரு மாதிரி மேஜிக் விளக்கு மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. எனக்கு அந்த விளக்கு ரொம்ப பிடிச்சதுனால நானுமே வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். அது 300 என்னமோ அந்த விளக்கு. எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, சரியாக ஞாபகம் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. முக்கியமானது மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பதிவுகளில் நான் என்னென்னலாம் எந்தெந்த சிலைகள்லாம் நான் எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால் இப்போ வீடியோஸில் எது முன்னாடி தெரியுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்துக்கிறேன். அப்படியே என் அப்பன் முருகனுக்கு அப்படியே கற்பூர ஆரத்தி எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்கார்ல முருகர். இன்னும் இவருக்கு வந்து நிறைய இன்னுமே வந்து அலங்காரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா வந்து அப்படியே சில ஐடியாக்கள் அப்படியே ஓடிட்டே இருக்குது. இந்த இடத்த இன்னுமே ரொம்ப அழகாக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம். இந்த முருகர் வந்ததுக்கப்புறம் அதை நான் மெயினாக சொல்லணும். நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வாரத்தில் நான் என் அண்ணன்ட்ட சொல்லி கூட சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எல்லாத்தையுமே சொன்னேன். முருகர் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நிறைய வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு அப்படியெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டேன். அடுத்தடுத்து ஒரு சந்தோஷமாக நடக்குது. ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு நம்மள்கிட்ட பணம் இழுபறியாக இருக்குது, ஐயோ இது வாங்கணுமா அப்படின்னு நினைக்காம நம்ம நினச்ச உடனே ஓகே இது செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறப்பவே ஓகே நம்ம இது செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுது மனசுக்குள்ளே. அது டக்குன்னு அந்த வேலைகளாக இருக்கட்டும், வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன மாற்றங்கள் தானே நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து பரவாயில்ல முன்னேறுது அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ என்ன சொல்கிறது, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டுமே, எப்போதும் வருஷம் ஃபுல்லாக ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். நம்மளால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறோக்கோ, நம்ம ஒரு பொருளை 10,000 ரூபாய்க்கு தாராளமாக செலவு பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறது தானே நம்மளுடைய வாழ்க்கையோட முன்னேற்ற தரம் இல்லையா. அந்த தரம் உயருது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறது தானே. அந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. அதை பார்க்குறப்போ ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் அண்ணன்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், அண்ணா இது மாதிரியெல்லாம் முருகர் வந்த நேரம் எனக்கு அவ்வளோ நல்ல விஷயமா நடக்குதுண்ணா அப்படின்னு சொன்னேன். சந்தோஷப்பட்டார், அவரும் சந்தோஷப்பட்டார். எப்போதும் நம்ம பூஜை பண்ணும்போது மணி அடித்து பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மணி அடித்து நம்ம பூஜை பண்ணும்போது தெய்வங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாமா. அவங்களுக்கு அந்த மணி சவுண்டு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால வந்து எப்போதும் வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, அதாவது நல்ல ஒரு எனர்ஜி, கெட்ட எனர்ஜி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா இந்த மணி சவுண்டு அடிக்கடி வீட்டுக்குள்ளே கேட்கணும் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே மணி அடித்து சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையிலெல்லாம் மணி போட்ட அந்த டோர் அதெல்லாம் போடக்கூடாது, கதவுகளெல்லாம் போடக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும், ஏன்னா அது வந்து அதனால எதுவுமே இல்லை, நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மணி போட்ட டோர் தான் போடுறாங்க. இப்போ நம்ம வீட்லேயுமே நான் அப்படி தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மணிக்குள்ளே உள்ள நாக்கு கூட தனியாக கழட்டிட்டு எடுத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு சும்மா வெறும் மணியெல்லாம் போட்டாங்க. ஆனால் நான் போடும்போது அப்படியெல்லாம் போடவே இல்லை, மணியோடவே இருக்கட்டும். அந்த டோரை திறக்கல அந்த மணி சவுண்டு கேட்கணும், டோரை அடைக்கும் போது அந்த மணி சவுண்டு கேட்கணும். அப்போ தான் அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அப்படியே மணி போட்டு தான் நான் வந்து போட்டிருந்தேன். அதே போல் நம்மளுடைய பூஜை அறைக்கு முன்னாடி அந்த அலங்காரமெல்லாம் செஞ்சுருக்கோம்ல, உண்டை இருக்குல்ல, அதுலேயுமே நிறைய மணிகள் 21 மணிகள் மாட்டியிருக்கேன். அதில் ஃபுல்லாமே எல்லாமே மணியாக தான் இருக்கும். இப்படி தட்டுனா மணி சவுண்டு கேட்கும். அதனால் எப்போதுமே நம்ம வீட்டில் இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கணும், கெட்ட சக்திகள்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னா எப்போதும் மணி அடித்து பூஜை பண்ணுங்கள். காலையில் இருந்தாலும் சரி, சாயந்தரம் இருந்தாலும் சரி, நல்ல மணி சவுண்டு கேட்கக்கூடிய இடத்துல வந்து தெய்வங்கள் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கும் நம்ம மனசுக்கும் அப்படி நல்ல நம்ம ஆத்மாவுக்கும்
நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும். அதே போல் தெய்வங்களும் சந்தோஷப்படுவாங்களாமா. அதனால் மணி அடித்து சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் இவங்களையுமே நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னா மீஷோவில் வாங்கினேனான்னு தெரியல, ஞாபகம் வரலை. ஏதாவது உங்களுக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கலையத்தில் இருக்கக்கூடியது என்னுடைய குலதெய்வம் பொட்டியம்மன். அங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் வந்து பிடிமண், பச்சை கற்பூரம், அது கூட ஏலக்காய், 11 ரூபாய் காயின், அது கூட வளையல், இது எல்லாமே குங்குமம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் கலந்து ஒரு மூட்டையாக கட்டி அப்படியே வந்து அந்த கலையத்துக்குள்ளே வச்சுருக்கேன். கீழே வந்து பச்சரிசி இருக்குது. அதுக்குள்ளே நிறைய இப்போ எங்கேயாவது நான் ஒரு விஷயமாக வெளியில் போகிறேன் அப்படின்னா அதில் 1 ரூபா காயின் எடுத்து போட்டு போவேன். திரும்பி வந்ததுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லி சாமி கும்பிட்டுக்குவேன். எங்கேயாவது ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னாலும், இல்லை வீட்டை விட்டு எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம், அது வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னா எனக்கு உள்ள ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அதில் 1 ரூபா காயின் என்ன கையில் காயின் இருக்கோ அதை எடுத்து அதில் அந்த கலையத்துக்குள்ளே போட்டுருவேன். இப்போ ஒரு முதல்லாம் வந்து நிறைய சேர்ந்துருந்தது, உண்டியலில் போட்டுட்டேன் கொண்டு போய். இப்போ ஒரு அந்த கலையத்தில் அரை கலையும் சேர்ந்துருக்குது. அது ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் அப்படியே மூட்டையாக கட்டிட்டு போய் என்னுடைய குலதெய்வ கோயிலில் உண்டியலில் வந்து போட்டுருவேன். அது அப்படி செய்யுங்களே, நல்லா நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெற்றிகரமாக அமையும். எங்கேயாவது போயிட்டு வரோம்னா நம்மளுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல், எந்த ஒரு ஆபத்துக்குள்ளும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து துணை நின்று நம்மளை வந்து தலை காத்து நிற்கணும் அப்படிங்கிறக்காக அதுக்குள்ளே நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்குள்ளே அந்த 1 ரூபா காயின் வந்து போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போவேன். நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, குலதெய்வ கோயிலேருந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கும்பிடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா குலதெய்வத்தில் மண்ணே இல்லை, சுற்றி சிமெண்ட் போட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா. அந்த தெய்வத்தை வந்து அபிஷேகம் பண்ணி விழுகும் இல்லையா தண்ணி, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மண் இருக்கும். அந்த மண் கூட போதும். மண்ணுனா அங்கேருந்து ஒரு பிடி மண் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் ஒரு துளி மண் இருந்தால் போதும். சுற்றி கோவிலை சுற்றி எங்கே எடுத்தாலும் அது குலதெய்வத்துடைய எல்லை தானே இல்லையா. இப்போ ஒரு சுற்றி கோயிலை சுற்றி சிமெண்ட் போட்டிருக்காங்க, ஓகே. இப்போ நம்ம அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னாலும் அந்த மண் இருக்குல்ல கோவிலுக்கு முன்னாடியே, அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு முன்னாடியே ஒரு துளசி மாடம் வச்சுருப்பாங்க எங்கள் குலதெய்வ கோயில். அந்த துளசி மாடத்தில் இருந்து தான் மண் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 3 இடத்துல எடுத்தால் போதும். அந்த துளசி மாடத்துலேருந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணி தண்ணி விழுகக்கூடிய இடத்துல கொஞ்சமாக மண் உள்ளே இருக்கும், கைவிட்டு பார்த்தோம்னா இருக்கும். அதை கொஞ்சம் எடுத்து அப்படியே நம்ம கட்டிட்டு வந்து அப்படியே மூட்டையாக கட்டி வச்சுக்கலாம். அது என்னமோ கூடவே எப்போதுமே நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஏற்படும். அதுபோல் பூஜை அறையிலையும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா அதை முடிச்சு போட்டு நம்மளுடைய நிலைவாசலுக்கு முன்னாடியும் நம்ம வந்து கட்டி வச்சுட்டு வெள்ளி செவ்வாய் நாட்களில் தீபதூபமெல்லாம் காட்டி சாம்பிராணி காட்டி நம்ம வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இங்கே வச்சுருக்கிறதுனால நிலைவாசலில் வந்து என்னோடய கதவில் வந்து பொட்டியம்மன், ஸ்ரீ பொட்டியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பேன். நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா நீங்கள் என்னக்கா வந்து டோரில் எழுதுறீங்க அப்படின்னா கூட அன்றைக்கி வீடியோவில் கேட்டிருந்தீங்க. நான் அது எப்போதுமே வந்து இப்போ டோரை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னாவே வந்து ஸ்ரீ பொட்டியம்மன் மஞ்சளில் எழுதி மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருவேன். அது அப்படியே இருக்கும், அது அழியவே அழியாது. திருப்பி நம்ம வந்து தண்ணி வச்சு தொடச்சி எடுத்தால் தான் அது வந்து அழியும். இந்த மாதிரி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ அழகாக நம்ம முருகர் பாருங்கள், அப்படியே சிரிச்ச முகமாக அப்படியே கண் முழிச்சு பார்த்துட்ருக்காரா. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலை முருகர் இவர். அடுத்து என் அண்ணன் வாங்கி கொடுத்த ரொம்ப அழகான ஒரு முருகர். இவர் கண் திருஷ்டி பற்றும் சுற்றி எல்லாம் போட சொன்னீங்க, கண்டிப்பாக சுற்றி போட்டுறேன். நான் இந்த வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பூஜை அறையவே நான் வந்து சுற்றி போட்டுறேன். இப்போ தீபம் ஏற்றி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விளக்கு ஒளியில், அதாவது தீப ஒளியில் நான் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு கடைசியாக வந்து வீடியோவில் நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எடுத்து பார்ப்பேன். இந்த தெய்வங்கள் முகமெல்லாம் எப்படி அழகாக தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்த்து ரசிக்கிறது அது எனக்கு ஒரு பழக்கம். அதை உங்களுக்கும் நான் அப்படியே வந்து வீடியோவாக காட்டுறேன். இங்கே லக்ஷ்மி சிலை, கருமாரி அம்மன் சிலை, அப்புறம் வந்து கோபுரம், முருகருடைய சிலை. லக்ஷ்மி சிலையிலே 2 வச்சுருப்பேன். ஒன்று வந்து பித்தளையிலான சிலை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கின ஒரு லக்ஷ்மி சிலை. அப்படியே சிரிச்ச முகமாக இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க அவங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ணாரி அம்மன், இவங்களை வந்து கோவில் திருவிழாவுக்கு போயிட்டு கோவில் திருவிழாவிலேருந்தே வாங்கிட்டு இருந்தேன். இது வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள். அம்பாள் எப்படி அழகாக கண் திறந்து அப்படியே சிரிச்ச முகமாக உட்காந்துருக்காங்க.
என் கண்ணுக்கு தான் அவங்க கண் திறந்து பார்க்குற மாதிரி இருக்கா, இல்லை உங்கள் கண்ணுக்கும் அப்படி தான் தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை நான் வந்து அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனில் பார்க்குறதுனால எனக்கு அப்படி தெரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து அப்படியே கண் திறந்து பார்த்துட்டு அப்படியே அம்பாள் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஈஸ்வரன் சிலை, அதாவது நந்தி பகவானும் நம்மளுடைய லிங்கம் ஈஸ்வரர் சிலையும், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்ம ஊர் திருவிழாவில் வாங்கிட்டு வந்ததான். அதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அது அப்படியே பார்த்தா நம்மளுக்கு புல்லரிக்கும் அந்த சிலையை பார்க்குறப்ப, அப்படி இருக்கும். அந்த பிரதோஷ நாள்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அது எங்கே வாங்கினீங்கன்னெலாம் கேட்டீங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சிலையை வாங்குகிறோம் இல்லை ஒரு ஃபோட்டோ வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த உயிரோட்டம் தெரியணும். அது வந்து சும்மா ஒரு ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துட்டோம், சிலையை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது பார்க்குறப்பவே அதில் ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நான் அதை வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். ஆனால் இந்த அம்பாவை பார்த்தீங்கன்னா வாங்குறது ஒரு கதையாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது போகும்போது கடை இருந்தது. ஏன்னா நைட்டு 10:30 மணிக்கு போனோம். திரும்பி வரும்போது கடையெல்லாம் எடுத்து வச்சு பூட்டிட்டாங்க. திருப்பி நான் அந்த கடையை வந்து பிரிக்க சொல்லி நான் போகும்போது ஒரு அம்பாளை இங்கே நான் பார்த்துட்டு போனேன். எனக்கு அதே சிலை வேணும். இதே மாதிரி நிறைய கலர் வெரைட்டி இருந்தது. சாரீஸ் எல்லாம் வெரைட்டியாக வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த பச்சை சாரீஸ், சிகப்பு கலர் வந்து ப்ளவுஸ் போட்ட அம்பாள் தான் வேணும். இங்கே இருந்தாங்க, நீங்கள் எங்கேயோ எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பட்டையும் பிரிக்க சொல்லி எல்லாத்தையும் பிரித்தாங்க. ஆனால் கேட்டவுடனே வந்து இல்லைன்னு சொல்லலை. அவ்வளோ டயர்டில் இருந்தாங்க. ஏன்னா திருவிழா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே 15 நாள் நடக்கக்கூடிய திருவிழா. அவ்வளோ டயர்டாக இருந்தாங்க. நான் அதுதான் வேணும்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அம்பட்டையும் மறுபடியும் கட்டி வச்சது எல்லாத்தையும் பிரித்து இந்த அம்பாவை வந்து எனக்கு கையில் எடுத்து கொடுத்தாங்க. பார்த்துக்கங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே காரில் எடுத்து பின்னாடி நான் பக்கத்துலேயே வச்சு கொண்டுட்டு வந்தேன். இது ஒரு கதையாகவே உங்களுக்கு நான் அப்போ சொல்லியிருப்பேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 4 வருஷம் இருக்கா, 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், அதில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து வருஷம் நானும் திருவிழாவுக்கு போவேன். ஆனால் இது மாதிரி சிலைகள் அதுக்கப்புறம் வந்துதான் என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் பெரும்பாலும் திருவிழா அப்போ போகாமல், ஏன்னா பயங்கர கூட்டம் இருக்கும். நம்ம வெளியில் கூட போய் நின்று சாமி கும்பிட முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த மறுபூஜை எப்போ போயிடுவேன். மறுபூஜைக்கு உள்ள நடுவில் உள்ள நாட்களில் போய் சாமி கும்பிட்டு வருவேன். அப்போல்லாம் வந்து இது கிடைக்கல, எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. இது நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு அனுகிரகம் எனக்கு இருந்திருக்குது. அது அந்த நாளில் எனக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் இது வந்து எப்படின்னா சிமெண்ட்டில் செஞ்ச ஒரு சிலைகள் தான். இது தண்ணியில் தான் நான் கழுவுறேன். அபிஷேகம்லாம் செய்ய முடியாது. ஆனால் தண்ணியில் ஃபுல்லாக பைப்பை திரிவி விட்டுட்டு ஃபுல்லாக தண்ணியில் கழுவிடுவேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குங்குமம் கலந்து அப்படியே அபிஷேகம் மாதிரி தண்ணி ஊற்றி கழுவுவேன். அப்படி கழுவி தான் நான் வந்து எடுத்து வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நான் வந்து பூஜை ஏரியை வந்து நான் வீடியோஸில் காட்டியிருக்கேன். அடுத்து வந்து இந்த உட்ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஃபுல் வியூவை நான் வந்து எடுத்து உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பதிவு கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. அதே போல் ஹைப் பட்டனையும் நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். ஏன்னா ஹைப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். அதன் மூலியம் நிறைய கொஞ்சம் வியூஸ் வந்துக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து யூடியூப் சேனல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அதையும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.